வணக்கம் நண்பர்களே. மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். தியானத்தின் மூலமாக ஞான நிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற கேள்வி, அதற்குண்டான பதிலை தான் நம்ம வீடியோவை நம்ம பார்க்குறோம். தியானத்தின் பாதையில் செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த கேள்வி அடிப்படையான கேள்வி. இந்த கேள்வியினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தியானம் என்பது உங்களுடைய மனதை கடந்து செல்லக்கூடிய நிலைதான். இந்த மனதை கடந்து செல்லக்கூடிய நிலைதான் தியானமாக இருக்கும்போது மனம் என்பது என்ன? மனம் என்பது எதுவும் இல்லை அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுகிறார். எண்ணங்களுடைய சேர்க்கை தான் மனமாக இருக்கிறது. அந்த எண்ணங்களுக்கு இடையே உள்ள ஒரு இடைவெளியை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த கவனித்தல் தான் மனதை கடந்து செல்லக்கூடிய திறனை உங்களுக்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ஓஷோ. ஆக உங்களுடைய மனதை கடந்த நிலை தான் தியானமாக இருக்கிறது. அதனால் மனதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த கேள்வியில் அதுக்குண்டான பதிலை ஓஷோ அழகாக சொல்கிறார். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் இந்த சேனலில் இதற்கு முன்பாக வெளியிடப்பட்ட வீடியோனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். தியானத்தின் உயர்நிலை உண்மைகள் அப்படின்ற தலைப்பில் வெளியான வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதுவரை பார்க்காத நபராக இருந்தீர்கள் என்றால் பாருங்கள். ரொம்ப முக்கியத்துவமுடைய செய்தி இதில் இருக்கிறது. மேலும் தியானத்தின் உண்மைகள் அப்படின்ற தலைப்பில் வெளியான வீடியோவில் ரொம்ப முக்கியத்துவமுடைய செய்தி இருக்குது. இதுவரை நீங்கள் பார்க்காம இருந்தீர்கள் என்றால் இதை கண்டிப்பாக பாருங்கள். அதே போன்று சேனல் ரிவ்யூ மற்றும் தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷன் தலைப்பில் வெளியான வீடியோவில் சில முக்கியமான குறிப்புகள் இந்த தியானத்தை பற்றிய உள்ள குறிப்பு இதில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய பதிலை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய பதிலை நம்ம கேட்போம். உங்கள் மனதில் தோன்றுகின்ற 2 எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை கவனிங்கள் என்று சொல்கிறீர்கள். எப்படி கவனிப்பது? ஓஷோவின் பதில்: நிதானமான ஆழ்ந்த கவனத்துடன் கூடிய செயலால் இது சாத்தியப்படும். மனதை பற்றி தெரிந்து கொள்ள இதை விட்டால் வேறு எளிமையான வழி இல்லை. ஒருவர் இருவர் அல்ல, உலக மக்கள் அனைவருமே தங்கள் மனதின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நான் மனம் என்பது ஒன்று இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால் தான் நீங்களே மனதின் தன்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். உண்மையில் மனம் என்பது ஒன்று கிடையாது. எண்ணங்கள் மட்டுமே இருக்கின்றன. அந்த எண்ணங்கள் அடுத்தடுத்து ஒரு தொடராக அதிவேகத்துடன் நகர்ந்து செல்வதால் அதன் கூட்டுக்கலவையாக ஏதோ அங்கு ஒன்று இருக்கிறது என்று நினைக்கவும் உணரவும் செய்கிறீர்கள். மனம் என்பது ஒரு மாயத்தோற்றம்தான். மேலும் அதை ஆழ்ந்து நோக்கினால் அது மறைந்துவிடும். இல்லாத ஒன்றை எப்படி பார்ப்பது? ஆழ்ந்து நோக்குவது என்ற சந்தேகம் உங்களுக்குள் எழும். அதனால்தான் 2 எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை கவனிக்க வேண்டும். அந்த இடைவெளி தான் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற உங்களது மனம். உங்களை பாடாய்படுத்துகிற மனம். அதை கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்துவதற்கு அங்கு எதுவும் இல்லை. ஆழ்ந்து கவனிப்பதால் மட்டுமே, அந்த இடைவெளியை உணர்ந்தால் மட்டுமே நீங்கள் அமைதியை காண்பீர்கள். இந்த இடத்துல ஓஷோனுடைய பதிலை நீங்கள் பார்த்தீங்க. உங்களுடைய மனம் என்பது என்ன அப்படின்னு சொல்லும்போது எண்ணங்களுடைய கூட்டுக்கலவை தான் மனமாக இருக்கிறது அப்படின்றத பார்த்தீங்க. அந்த எண்ணங்களை எவ்வாறு கவனிப்பது, அந்த இடைவெளியை எவ்வாறு உணர்வது அப்படின்றதுக்கு உண்டான பதிலை நீங்கள் பார்த்தீங்க. இதனை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு தியானம் என்பது வசப்படும். அதனால் நன்றாக படித்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அனுபவப்பட்டு பாருங்கள். இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.